வணக்க மக்களே, பச்சை பயிரும் அதனுடைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளும். பச்சை பயிறு பாசி பயிறு ரெண்டுமே ஒன்று தாங்க மக்களே. ஸோ அதுக்கு பேர் பலவாறு இருக்கும். நீங்கள் இந்த பச்சை பயிரை தினமும் சாப்பிடுவதன் மூலம் நம்மளுடைய உடலுக்கு தேவையான இரும்புச்சத்து புரதச்சத்து நமக்கு கிடைக்குது. பொதுவாக பருப்பு வகைகளில் நிறைய ஊட்டச்சத்து நிறைந்திருக்கு. எனவே நீங்கள் தினமும் உங்களுடைய உணவு வகைகளில் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை பயிரை சேர்த்துக்கொள்வது ரொம்பவே நல்லது. இந்த பச்சை பருப்பில் சுண்ணாம்பு சத்து மற்றும் பொட்டாசியம் அதிக அளவில் இருக்குது. நீங்கள் இந்த பச்சை பயிரை பயன்படுத்தி சில அழகு சாதனம் செய்யக்கூட உங்களால் உதவிகரமாக இந்த பச்சை பயிர் உங்களுக்கு உதவும். நம்ம சருமம் மற்றும் கேச பிரச்சனை, அதாவது முடி சம்பந்தமான பிரச்சனை, சருமம் பொலிவோட இல்லை அப்படின்ற இந்த ப்ராப்ளத்தெல்லாம் நம்ம பச்சை பயிறு மாவு மாதிரி செஞ்சு அந்த முகத்தில் போட்டுக்கொண்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம கழுவிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய முகம் பளபளப்பாக இருக்கும். இந்த பச்சை பயிரில் ஏராளமான மருத்துவ நன்மைகள் இருக்குது. என்னென்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்களை கொண்டு இருக்குது அப்படின்றத பற்றி வாங்க ஒவ்வொன்றா விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சிருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த பச்சை பயிறு நீங்கள் மாவு மாதிரி அரைச்சு அதை சோப்புக்கு பதிலாக உங்களுடைய உடம்புல நீங்கள் தேய்ச்சி குளிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தலைக்கு தேய்ச்சி கூட நீங்கள் குளிச்சு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பொடுகு தொல்லை இருக்காது. சருமம் உங்களுக்கு பளபளக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா உடல் எடையை குறைக்கிறதுக்கும் இந்த பச்சை பயிறு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்கெல்லாம் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு பதிலாக தினமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை பயிரை சாப்பிட்டு வந்தீங்க, உங்களுடைய டயட்டுக்கு நீங்கள் சாப்பாடு சாப்பிடுங்க. அதுக்கு இடையில நீங்கள் இந்த பச்சை பயிரை சாப்பாட்டு கூட சேர்த்து சாப்பிட்றீங்க, தனியாக சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் எடை ஆரோக்கியமான முறையில் குறையிறதை நீங்களே பார்ப்பீங்க. பச்சை பயிரில் கால்சியம், பாஸ்பரஸ் மற்றும் புரதம் போன்ற சத்துக்கள்லாம் அடங்கி இருக்குது மக்களே. வயிற்றுக்கோளாறு இருக்கிறவங்க, ஜீரணமாகாமல் கஷ்டப்படுகிறவங்களுக்கெல்லாம் இந்த பச்சை பயிறு வேக வைத்து அதனுடைய தண்ணீரை நீங்கள் சூப் மாதிரி குடிக்கலாம். இது போல் உங்களுக்கு பெரியம்மை மற்றும் சின்னம்மை போன்ற நோய் இருக்கிறவங்களுக்கும் இந்த பச்சை பயிறு சூப் நீங்கள் கொடுக்கலாம். அது அந்த ப்ராப்ளத்தை உங்களுக்கு சால்வ் பண்ணிடும். பச்சை பயிறு கண்கள், முடி, நகங்கள், கல்லீரல், சருமம் போன்றவற்றிற்கு நலத்தை மேம்படுத்துது. வேக வைத்த பச்சை பயிரை நம்ம வாரத்திற்கு 2 முறை சாப்பிட்டு வருவதன் மூலம் நம்மளுடைய ரத்த ஓட்டத்தை நம்ம சீராக வச்சுக்க முடியும். ரத்த அழுத்தம் பிபி இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பிளட் ப்ரெஷர் அதையும் நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் வேக வைத்த அந்த பச்சை பயிரை வாரத்திற்கு 2 முறை நீங்கள் சாப்பிடணும். குழந்தைகளுக்கு வளரக்கூடிய இளம் பருவத்தில் பச்சை பயிரை நம்ம சாப்பிட கொடுத்தோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து அவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். காலரா, மலேரியா போன்ற நோய்களுக்கு கூட பச்சை பயிரை நம்ம கொடுப்பதன் மூலமாக அந்த நோய்களை வராமல் தடுக்கலாம், குணப்படுத்திக்கலாம். உடல் சூட்டை குறைக்கிறதுக்கும் பச்சை பயிறு நமக்கு உதவிகரமாக இருக்கும் மக்களே. அது மட்டும் இல்லாமல் அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு பச்சை பயிரை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்கள பிளட்ல இந்த ரத்த சோகையை கியூர் பண்ணிடும். மணத்தக்காளி கீரையோடு நீங்கள் இந்த பச்சை பயிரை சேர்த்து அதாவது மசியல் செஞ்சு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் உஷ்ணமாக இருக்கிறது சரியாயிடும். ஆசனவாய் கடுப்பு போன்ற நோய்கள்லாம் உங்களுக்கு குணமாயிடும். இந்த பச்சை பயிரை நீங்கள் அரிசியோடு சேர்த்து பொங்கல் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா பித்தம், மலச்சிக்கல் உங்களுக்கு குணமாகும். இந்த பிரச்சனை வராமலும் தடுக்கலாம். பச்சை பயிரை நீங்கள் வல்லாரைக்கீரையோடு சேர்த்து சமைத்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நினைவு திறன் அதிகரிக்கும். ஸோ உங்களுடைய மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத உங்களுக்கு குறிப்பிடுறாங்க. அதோட நீண்ட நேரத்திற்கு பசி இல்லாமல் உங்களுடைய வயிற்றை இது நிறைவாக வச்சிருக்கும். இதனாலே பலவிதமான கண்ட உணவுகளை நீங்கள் சாப்பிட்டு உங்களுடைய உடலுக்கு தீங்கு விளைவிச்சிக்க மாட்டீங்க. உடல் எடையும் நீங்கள் அதிகரிச்சிக்க மாட்டீங்க. ஸோ அந்த வகையில் நீங்கள் பச்சை பயிர் எடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா மக்களே, பச்சை பயிரில் எந்த அளவுக்கு அதிசய தன்மைகள், ஆரோக்கிய நன்மைகள், மகத்துவ நல்ல குணங்கள்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சிருப்பீங்க. பச்சை பயிர் நமக்கு கிடைக்க முடியாத ஒரு அரிதான பொருள் தான். பல பேர் இந்த பயிர் வகைகள்லாம் இப்போ சாப்பிட்றதே கிடையாது. ஸோ நீங்கள் பச்சை பயிர் கிடைக்கும் போது பச்சை பயிரை சாப்பிடுங்க. அதில் இருக்கக்கூடிய அதிசய நன்மைகளை பெற்று நீங்களும் ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.